இடங்களில் தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக தர்ணா போராட்டத்தை சிஐடி சார்பாக நடத்திக்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளாக வைத்த கோரிக்கை தான், புதிதாக எந்த கோரிக்கையும் இல்லை. ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சியில் இதே கோரிக்கையின் மீது அன்றைக்கு தமிழக முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமியிடம் இப்போது முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த கோரிக்கை மீதுதான், அந்த கோரிக்கையை வலியுறுத்தித்தான் நீங்கள் கொடுத்த கோரிக்கையின் மீது கோரிக்கை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லித்தான் இந்த போராட்டமே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து துறை என்பது ஒரு சேவைத்துறை. இந்த துறை அரசு துறையாக இருப்பதால் பொதுமக்களுக்கு நலன் விளைவிக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. ஆகவே இந்த துறையை லாப நோக்கத்தோடு பார்க்காமல் ஒரு சேவை துறையாக பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த துறைக்கு வரவுக்கும் செலவுக்கும் இடைப்பட்ட தொகையை சிஐடி சார்பாக கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்சி வருவதற்கு முன்பாக எங்களோடு இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சங்கமான எங்களோடு இணைந்து கோரிக்கை வைத்த கோரிக்கையை தான் மீண்டும் நாங்கள் கேட்கிறோம். அடுத்த கோரிக்கையான கடந்த 2015ஆம் ஆண்டிலிருந்து போக்குவரத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு பஞ்சப்படி உயர்வு என்பது பென்ஷனில் இல்லாத நிலை என்பது இருக்கிறது. ஏறக்குறைய 110 மாதங்கள் பாக்கி என்பது இருக்கிறது. அநேகமாக உச்சநீதிமன்றம் வரை சென்று உச்சநீதிமன்றமே கட்டாயம் எந்த காரணத்தையும் அரசாங்கம் சொல்லக்கூடாது, காசு இல்லை என்ற விவரத்தை சொல்லக்கூடாது, டிஏவை அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கடமை என்பது இருக்கிறது. ஆகவே டிஏ பாக்கி சொல்லக்கூடாது என்று சொல்லி உச்சநீதிமன்றமே இந்த அரசாங்கத்தின் மீது தலையில் குட்டு வைத்தது போல் தீர்ப்பு வழங்கியும் இந்த தீர்ப்பை அமல்படுத்த தமிழக அரசாங்கம் மறுக்கிறது. அப்பீலுக்கு மேல் அப்பீல் செய்து வேகமாக காலம் கடத்துகிற வேலையை இன்றைக்கு தமிழக அரசாங்கம் செய்கிறது. அதேபோல் பார்த்தீங்கன்னா சமூக நீதி பேசுகிற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பொதுத்துறை நிறுவனங்களில் இடஒதுக்கீடு அடிப்படையில் பணி நியமனம் செய்யாமல் இன்றைக்கு கான்ட்ராக்ட் முறையில், அதேபோல அப்ரண்டிஸ் என்ற பெயரில், கேசுவல் என்ற பெயரில் பணி நியமனம் என்பது செய்யப்படுகிறது. ஆகவே அது செய்யக்கூடாது என்று சிஐடி சார்பாக சொல்கிறோம். அதேபோல கடந்த சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த ஸ்டாலின், இப்போது முதல்வராக இருக்கக்கூடிய அருமை தலைவர் ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓய்வு பெற்ற தொழிலாளி பிரச்சனைகளை தீர்ப்போம், அதேபோல் 2003க்கு பின்பாக பணியில் சேர்ந்த அத்தனை தொழிலாளிகளுக்கும் புதிய பென்ஷனை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷனை அமுல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். ஆகவே அவர்கள் நீங்கள் சொன்னதை செய்யுங்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் இப்போது தமிழகம் முழுவதும் 5 மண்டலங்களிலே நடத்துகிறோம். இந்த போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசாங்கம் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அடுத்த கட்ட போராட்டமாக பணியில் உள்ள தொழிலாளிகளும் ஓய்வு பெற்ற தொழிலாளிகளும் இணைத்துக் கொண்டு வரக்கூடிய ஜனவரி மாதம் 9ஆம் தேதி எங்களுடைய மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் ஏ சவுந்தரராஜன் அவருடைய தலைமையில் வல்லவன் இல்லம் முன்பாக ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தவிருக்கிறோம் என்பதை சொல்லி நாங்கள் குறித்துக் கொள்கிறோம்.